வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 60. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறல. ஏன் சார்ஜ் ஏறல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு வாட்டர் லாக் டேமேஜ். இந்த ஃபோன் வந்து சர்க்யூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட்டரில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த டேமேஜ் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக வந்து டேமேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய காம்பனண்ட் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம வாட்டர் டேமேஜ் ஆகிருக்க ஃபோட்டோ ஒன்று ஷோ பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜிங் செக்ஷனோட வாட்டர் டேமேஜ்னால தான் இந்த நம்ம வந்து சார்ஜ் ஏறல. இது வந்து ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதை க்ளீன் பண்ணோன்னா நமக்கு நிறைய காம்பனண்ட் வந்து மிஸ்ஸு. எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத சர்க்யூட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய காம்பனண்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போர்ன் அவுட் ஆகி நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா விபஸ் வந்து விபேட் வந்து பேட்டரி கனெக்டருக்கு போகிற ஒரு சர்க்யூட்டு. இது வந்து நம்ம சர்க்யூட்ஸ் வந்து நம்ம கிளியராக தெரில அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியாது. அதேமாரி நார்மல் சர்க்யூட்டுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுமாரி இது வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன் முதல்ல அப்படின்னா, அந்த மாஸ்பெட்ஸ் கொடுத்துருக்காங்கள, இதில் உள்ள ஐசியெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நான் ரீஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து பாட்டத்தில் வந்து எனக்கு வந்து போன் ஆகிருக்க மாதிரி சைனேஜ் வந்து தெரியுது. அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எடுக்கிற ஐசி பார்த்திங்க அப்படின்னா விபேட் ஆர்எஸ்டியை விபேட்டாக மாற்றக்கூடிய ஒரு மாஸ்பெட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஐசி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஐசி அப்படின்னா ரீசெட் ஐசி. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாஸ்பெட் டேமேஜ் ஆனதோட இந்த ரீசெட் சுவிட்ச் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெவியாகவே டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீசெட் சுவிட்சும் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரீசெட் சுவிட்சில் பார்த்திங்கன்னா எனக்கு விபேட்டும் சப்ளைவாக வரும், விபஸும் சப்ளைவாக வருங்கிறப்ப எனக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சப்ளை எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சையும் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து விஷுவலாகவே ஷோ ஆகுது. எனக்கு இதில் பேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜில் இருக்குது. ஓகேவா? இதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த சுவிட்சை நீங்கள் ரெடி பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ரீசெட் தான் உங்களோட மாஸ்பெட்டை வந்து ஆன் பண்ண போகுது. இப்போ நம்ம இந்த சுவிட்செல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல இந்த சர்க்யூட்டை நான் வந்து கொஞ்சம் சிமேட்டிக்ஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள பேட் எல்லாமே போன் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் இந்த பக்கத்தில் உள்ள 3 பேடை விட்ருங்க. இந்த பக்கத்தில் 2 பேடு, இந்த பக்கத்தில் 3 பேடு, இந்த பக்கத்தில் 2 பேடு. இந்த பேடெல்லாம் முதல்ல என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து சிமேட்டிக்ஸில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு போனாக இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஐசி, இந்த ஐசி. ஓகேவா? இதில் நம்மளோட பிட் மேப் எடுத்துக்குவோம். பிட் மேப்பில் தான் கிளியராக அந்த எரிஞ்சு போன லைன்லாம் என்னென்ன லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு லைனு எரிஞ்சு போகுதுன்னா அதில் சப்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல அது என்ன ஐசி. இப்போ சார்ஜிங் ரிலேட்டட் நம்ம போய் பார்த்தோம்னா அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் வருது, அது உங்களோட விபேட் ஆர்எஸ்டி, அது மட்டும் தான் போட்டிருக்கான். முதல்ல இந்த கருகி போனதெல்லாம் என்னென்ன லைனுங்கிறத பார்ப்போம். ஒரு பின்னு கிரவுண்டு, ஒரு பின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோடு எனேபிள், அந்த ஒரு சிப்போட எனேபிள். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்பு, இது வந்து பவர் ஆன் சுவிட்சு. இது விடிடி, அதாவது ஏதோ ஒரு சப்ளை வருது, இந்த இடத்துலேருந்து எடுக்கிறான். இது ஏதோ இன்னுன்னு போட்டிருக்கான். பிபிஹெச் பவர் இது இன்புட்டாக வருது. நல்லா பார்த்துங்க, இந்த அளவுக்கு டேமேஜ். ஆனால் ஃபோன் டெட்டு கிடையாது. டேமேஜ் ஆனதை பார்த்தீங்களா? ஆனால் ஃபோனு டெட்டு கிடையாது. விபிஹெச் வருது, முக்கியமான லைன்லாம் வருது. அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணல, ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு சர்க்யூட். என்ன பண்ணிட்டு எரிஞ்சு போனால் ஷார்ட் ஆகுதான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஒயரு எரியுது அப்படின்னா என்ன, ஓப்பன் ஆகிடும், அந்த பக்கம் அந்த பக்கம் கட் ஆகிடும். இதே 2 மெட்டல் பார்ட்டிகள் எரியுது அப்படின்னா உருகி இப்படி ஒட்டிடும். சரியா? அப்போ இங்கே நடந்தது வந்து ஓப்பன், அதனால தான் ஃபோனு டெட் ஆகலை. சரியா? இதில் இந்த பவர் ரீசெட்னு ஒரு பின் இருக்குல்ல, இந்த ரீசெட் போனால் மட்டும்தான் உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகும்.
இந்த ஃபோனுக்கு சப்ளைங்கிறது இந்த பின்னு. நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பின்னு கருகி போயிருக்கு. இந்த பாருங்க, இதை நான் வந்து இந்த பின்னு பார்த்தீங்கன்னா VPH. ஓகேவா? இது உங்களோட பவர் ஆன், வால்யூமு அப்பு. ஓகேவா? இந்த பின்ல தான் உங்களோட ரீசெட் வரும். என்ன ரீசெட் அப்படின்னா பவர் ரீசெட். சரியா? இது எப்படி வரும் அப்படின்னா உங்களோட சார்ஜிங் ஐசி வெளியே வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா VBAT RST. ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாஸ்பெட்ல போட்டுருவாங்க, ஒரு ட்ரைன்ல கொடுத்து உங்களுக்கு சோர்ஸ்ல எடுக்கிறாங்க. இதுதான் உங்களோட பேட்டரி கனெக்டருக்கு போகுது. ஓகேவா? இங்கே தான் உங்களோட VBAT கிரியேட் ஆகும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற கேட் இருக்குல்ல, இந்த கேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரீசெட். இந்த பவர் ரீசெட் போகாத வரைக்கும் இங்கே சப்ளை நடக்காது. சரியா? முதல்ல இந்த ஃபோனு இந்த ட்ரைனுக்கு VBAT RST எடுத்துட்டு வரணும். என்னது? VBAT RST எடுத்துட்டு வரணும்னாவே நமக்கு என்ன தேவை? VBus உள்ள வரணும். VBus வர்றதுக்கான வழி இந்த ஃபோனில் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா இதில் OEB-யை உடைச்சிட்டாங்க. இல்லை என்ன பண்ணிட்டாங்க? OEB-யை இந்த கிராக் ஆகிருக்குல்ல, இதுதான் உங்களோட OEB. இப்போ OEB இல்லாததுனால இதில் VBus-ஆல் உள்ளே வர முடியாது. கரெக்டா? VBus இன்னு உங்களுக்கு இந்த சைடு வரும், அவுட்புட்டு இப்படி போவோம். உங்களால் VBus-ஆல் உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஐசி புரோக்கனில் இருக்கு. சரியா? இப்போ இது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல அந்த ஐசியை வந்து ரீபால் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டை வந்து செக் பண்ணுவோம்.
இது நம்ம வந்து ஓவிபியை வந்து ஜம்பர் பண்ணுறோம் சரிங்க. இது வந்து எப்படி ஓவிபியை வந்து எல்லா ஓவிபியும் ஜம்பர் பண்ணலாமான்னா முடியாது. இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக பிட்மேப்பை வச்சு செக் பண்ணேன். இந்த ஓவிபி எதுக்கும் வந்து இன்புட்டான லைனை வந்து கொடுக்கல. இப்போ சார்ஜிங் ஏசிக்கோ இல்லை பவர் ஏசிக்கோ இது வந்து எதுவும் இன்புட்டை வந்து அதாவது ஃபீட்பேக் மாதிரி எந்த சிக்னல்ஸையும் வந்து கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஓவிபியை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஓவிபியை ஜம்பர் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த ஓவிபி வந்து ஃபீட்பேக் எதுவும் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இல்லாமல் ஜம்பர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் ஓவிபி ஜம்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஓவிபியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து சர்க்யூட்லேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் மிஸ்ஸு. என்னது அந்த ரெசிஸ்டர் எதுன்னா இந்த ரெசிஸ்டர் மிஸ்ஸு. ஓகேவா, ஒரு காம்பனண்ட் மிஸ்ஸு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் மிஸ்ஸு. இது எதுனா இந்த இடத்துல M2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் மிஸ்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா M3. மொத்தம் 3 காம்பனண்ட் இந்த இடத்துலயே நமக்கு மிஸ் ஆயிருக்கு. சரியா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 காம்பனண்ட்டும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டர். அது நம்ம போர்டில் எங்க இருக்குண்டா இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டர். இதை நான் என்ன பண்றேன்னா பிட்மேப்பை கிளிக் பண்ணி இது எங்க போற லைன்னு பாக்குறேன். எந்த இடத்துல இருக்கிறது, இந்த இருக்கு. இதை கிளிக் பண்ணா எனக்கு டைரக்டா இது என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து கிரவுண்ட் ஆகுது. அதாவது உங்களோட ஓவிபில இருந்து இந்த ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகுது. காம்பனண்ட் இது முடிஞ்சிட்டா, இந்த இடத்துல காம்பனண்டே கிடையாதா. இப்போ இந்த காம்பனண்ட் எங்க இருந்து வருது, சரியா, இந்த காம்பனண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல காம்பனண்ட். ஒன்னை கிளிக் பண்றேன், ஒன்னை கிளிக் பண்ணா வி பேட்னு வருது. இன்னொரு பக்கத்தை கிளிக் பண்றேன், போன் ஆன். என்னது, ஒன்னை கிளிக் பண்ணா வி பேட், இன்னொன்று கிளிக் பண்ணா போன் ஆன். அதாவது உங்களோட போன் ஆன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வோல்டேஜை இன்புட்டா கொடுக்குறான். இப்ப இது எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், சரியா. இந்த இடத்துல இருக்குங்க அந்த ஐசி போன் ஆன். ஆனா இதுல வேற ஐசி கொடுத்துருக்காங்க, சேம் ஐசி இல்ல, பவர் ஐசி. இந்த இடத்துல ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான். ரெசிஸ்டர் வழியா கிளிக் பண்ணா நேரா போகுது. இந்த ரெசிஸ்டர் தான் நினைக்கிறேன் வி பேட் கொடுக்குறானா, இல்ல இல்ல. இந்த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். சேம் ஐசி இல்ல இந்த போன்ல வந்து நமக்கு உள்ள ஐசி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த போன்லயும் இல்லை. அதாவது சார்ஜிங் சர்க்யூட் மேட்ச் எல்லாம் ஆகுது, நான் எக்ஸாக்டாலாம் மேட்ச் ஆகலாம். அதில் உள்ள காம்பனண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஒரு அதான் சொல்றேன், ஒரு 80% மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த கடைசியெல்லாம் போய் செக் பண்ணுறப்ப ஐசி சிலதெல்லாம் மாற்றி போட்டு வச்சிருக்கான். இந்த சர்க்யூட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டர் வந்து விபஸ் சார்ஜ். இப்போ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா பவர் இன்புட்டை வெளியே அனுப்பணும். இதில் தப்பான இன்புட்டை கொடுத்தீங்கன்னா வெளியே அனுப்பாது. அதாவது பவர் ரீசெட்டுங்கிற சிக்னலை இது வெளியே அனுப்பினால் மட்டும்தான் உங்களோட விபேட் ஆர்எஸ்டி விபேட்டாக மாறும். அப்போ இந்த ஐசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதில் எனக்கு இந்த 2 காம்பனண்ட் இருக்குது. இது எனக்கு 100Kன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 2 காம்பனண்ட்டும் என்னன்னு தெரில. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் காம்பனண்ட்ஸ் எல்லாம் வந்து சில ஜம்பர்ஸ் அடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக சிமேட்டிக்ஸ் டயக்ராம் இல்லாதனால நமக்கு வந்து இதை டயக்ராம் தெரில. முதல்ல இந்த அடிச்சிருக்க ஜம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ரீசெட் சுவிட்சுக்கு வந்து நமக்கு வந்து விபேட் வரணும்.
விபேட்டுக்கு உள்ள ரெசிஸ்ட் மிஸ்ஸு. அதனால் விபேட்டை நம்ம இந்த இடத்துலேருந்து டயக்ராம் பிட் மேப்பை பார்த்து ஜம்பர் அடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபஸ் வந்து லைன் வந்து இதுக்கு வரணும். அதாவது விபஸ்ஸும் இந்த யூஎஸ்பி ரீசெட் சுவிட்சுக்கு வருது, விபேட்டும் வருது. அதனால தான் நம்ம ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் போட்டோடனே தானாக ஆன் ஆகும்ல, அந்த சர்க்யூட் அது. OnePlusல, ஓப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டோன்னா தானாக ஆன் ஆகும், அதுக்குள்ள சர்க்யூட். இதில் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்க ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா விபஸ் உள்ள ஒரு வழி. அதாவது விபேட்டுக்குள்ள ரெசிஸ்டரும் விபஸ்க்குள்ள ரெசிஸ்டரும் தான் இங்கே மிஸ்ஸு. நான் அது ரெண்டையும் வந்து ஜம்பர் பண்ண பிறகு எனக்கு இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜம்பர் அடித்த பிறகு நமக்கு இஷ்யூ வந்து கிளியராக ரெடி ஆகிடுச்சு. மெயினாக இந்த ஃபோனை வந்து எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, இதோட சார்ஜிங் சர்க்யூட் வந்து மற்ற சார்ஜிங் சர்க்யூட்டோட ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் இதை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா OnePlusோட 5Tக்கு நமக்கு பொர்னியோவில் எல்லா சிமேட்டிக்ஸும் இருக்குது. நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ சார்ஜிங் வந்து நமக்கு ஷோ ஆகிறது தெரியும். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் சர்க்யூட்டோட எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு சர்க்யூட்டை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி சிமேட்டிக் ரிலேட்டடாக வந்து கற்றுக்கிட்டு டீப்பாக அட்வான்ஸ் ஒர்க் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.